புங்குடுதீவு மண்ணே வணக்கம். பெருங்காடு முதலாம் வட்டாரத்தில் நான் கனடாவிலிருந்து நான் ஜெர்மனிலேருந்து அம்மாட அப்பாண்ட கனவுல வந்து புலம்பெயர்ந்து போனாலும் அங்கிருந்து மீள திரும்பி வந்து அவர் அவ்வளவு புதுமை. இந்த வேப்ப மரத்தினுடைய அடியில தான் புதுமையான இந்த ஒரு அதிசயம். வேப்ப மரத்துல தான் அவர் ஸ்ரீலங்காவில் யாழ்ப்பாணத்தில் சப்த தீவுகள் இருக்குது. அந்த தீவுகளில் பெயர் சொல்லக்கூடிய ஒரு தீவு தான் புங்குடுதீவு. புங்குடுதீவு மண்ணே வணக்கம். இன்னுமே கிராமத்து சாயல், அந்த ஓலை வேலிகள், நெடுந்தூரம் வரக்கூடிய கதியால்கள், வானிலிருந்து இருக்கிற பனைகள், இப்படி பல்வேறுபட்ட சிறப்புகள், கோவில்கள் அழகு தருகிற அந்த ஊர் தான் புங்குடுதீவிலே. இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய இடம் முதலாம் வட்டாரத்தில் பெருங்காடு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடம். நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து குறையாட்டுவாடு நோக்கி பயணிக்கல. இதுக்கு கொஞ்சம் முன்னுக்கு போனால் தான் நைனாதீவுக்கு போகலாம். அதுக்கு இடையிலேயே வலப்பக்கமாக இந்த பாதை திரும்பும். இந்த பாதை வழியை தான் நாங்கள் பயணப்படுறோம். இந்த அழகான மண்மனம் மாறாத அந்த கிராமத்து சாயலை மீள ஒரு முறை நுகர்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் இதுக்குள்ளால போய் நாங்கள் போகிற ஒரு இடம் என்றது அந்த காலத்தில் இயற்கையை வழிபட்டுறக்கூடிய மக்கள் இயற்கையோடு சேர்ந்துடக்கூடிய பல்வேறுபட்ட விஷயங்களே நமக்கு அப்பால்பட்ட சக்தியாக வழங்கிச்சுன்னா அதில் பல்வேறுபட்ட காலகட்டத்தில் பல்வேறுபட்ட சம்பவங்கள் எல்லாமே நிகழ்ந்து அவர்கள் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. அந்த மாற்றம் என்னென்று தான் பார்க்க போகிறோம். ஒரு கிராமத்து ஜாயல் பின்னுக்கு பார்த்தாலே ஒரு சின்ன சின்ன வீடுகள், வெவ்வேறுபட்ட என்ன சொல்கிறது, ஆரம்ப காலத்தில் நாங்கள் ஊரில் எப்படி வாழ்ந்தோமோ அதே போன்ற ஒரு சிறப்பான விஷயங்களோட இப்பையும் இந்த ஊர் இருக்குது. ஏன் இங்கே இருந்து வந்தாங்கன்னு சொன்னால், நூற்றாண்டுகள் பழமையாக இருக்கக்கூடிய ஒரு கோவிலை தேடி தான் வந்தாங்க. அந்த கோவிலும் பல்வேறுபட்ட சிறப்பான விஷயங்கள் சொல்லப்படுகிறது. இங்கே இருந்து புலம்பெயர்ந்து போனாலும் அங்கே இருந்து மீள திரும்பி வந்து தாங்கள் வழிபட்டுறக்கூடிய தங்களுடைய குலதெய்வத்தை மீள ஒரு முறை கட்டி அழகு பார்க்கிற அந்த அற்புதமான விஷயத்தில் எல்லாருமே தனியானவர்கள். அதில் புங்குடியில் இருக்கக்கூடிய ஆக்கள் இந்த பக்தி, இறை வழிபாடு, நம்பிக்கை இது சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களோட எல்லாம் மிக நெருக்கமானவர்கள். நிறைய கோயில் இருக்குது, நிறைய வழிபாட்டு இடங்கள் இருக்குது. பெருசாக எல்லா விஷயத்தையும் செய்வினம். அப்படி செய்யப்படக்கூடிய இடத்துல பின்னுக்கு இந்த இடத்துல ஒரு வைரவர் கோவில், அவருடைய குலதெய்வத்தை வைத்து பூசிக்கிறவர்கள் யுத்த காலத்துக்கு பிறகு சேதமடைஞ்சாலும் மீள தங்களுடைய கோயிலை நிலைநிறுத்தி தங்களுடைய பரம்பரை, அவை இந்த 3-4வது தலைமுறை நான் நினைக்கிறேன், அந்த பரம்பரையோடு சேர்த்து செய்யக்கூடிய ஒரு கோவில். எப்படி இருக்குது இந்த விஷயம்ன்றதை தான் பார்க்க போகிறோம். ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ செய்து பாருங்கள், யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து போட்டு பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்க. இடத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்ல இயற்கை, இந்த நீர்நிலைகள், அதே மாதிரி தான் சூழல், நிறைய பனை மரங்கள், வேப்ப மரங்கள், இப்படியான விஷயங்கள்லாம் காடுகிறோம். இந்த கேணிகள், நீர்நிலைகள், குறிப்பாக இந்த தீவகத்தில் இருக்கக்கூடிய நீர் சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக இவை தான் இருக்க முடியும். அப்படியான விஷயங்கள் இருக்குது. நிறைய வேப்ப மரம், பனை மரம் இப்படியானது இந்த மண்ணுக்கு தனித்துவமாக இருக்கக்கூடியது. முன்னே இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு எப்படி தோற்றம் பெற்றது, எப்படி வந்தது அப்படின்றது நிறைய பேருக்கு கேள்வியாக இருக்கும். எனக்கும் வரைக்குள்ள அதே மாதிரியான கேள்வி இருந்தது. அது எல்லாத்தையுமே கேட்டு நாங்கள் நிவர்த்தி செய்யலாம். எனக்கு தெரிஞ்ச அடிப்படையில் தலைவிருட்சம்ன்றது ஈழத்தில் எல்லா கோயிலுக்குமே இருக்கும். இதில் பாருங்கள், ஒரு வேப்ப மரம் ஒன்று இருக்குது. இந்த வேப்ப மரத்தினுடைய அடியில் தான் இந்த வைரவர் தோற்றம் பெற்றிருக்கிறார். இந்த வைரவருக்கு தான் இன்றைய கும்பாபிஷேகம் நடக்க போகுது. அந்த கும்பாபிஷேகத்தினுடைய காட்சிகள், ஒரு சின்ன வைரவராக இருந்தாலும் கடும் விசயகாரனான்னு சொல்லிச்சினோம், கடுகு சிறிதுன்றாலும் காரம்பிரதுன்னு சொல்லியிருந்தானே, அதே மாதிரி இந்த கோயில் இருக்கக்கூடிய முக்கியமான கும்பாபிஷேக விடயங்கள், வரலாறுகள் எல்லாவற்றையும் கேட்டு பதிவு புங்குடுதீவை சார்ந்திருக்கக்கூடிய யாரும் இருந்துச்சுன்னு சொன்னால் மறக்காமல் அவர்களுக்கு இந்த காணொலி அனுப்பி வைங்க. காணொலி தொடர்பில் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்து வைங்க. பூர்வாங்க கிரியைகள் எல்லாமே ஆரம்பமாக இடம்பெற்று கொண்டது. யாக குண்டம், அதே மாதிரி தான் இந்த கும்பம் எல்லாம் வச்சு வளர்த்து உள்ளுக்கு இந்த பூஜை வழிபாடுகள் எல்லாம் தொடர்கிறது. என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்தை விரிவாக விளக்கமாக விவரமாக வரலாறுகளோடு சேர்த்து பதிவு செய்கிறேன். ஏராளமான மக்கள் ஊரில் ஆக்கள்னு சொல்லி பேர் சொன்னாலும் அப்படி எதுவுமே இல்லை. ஊரில் நிறைய பேர் இருக்கணும். அதிலே மத நம்பிக்கை சார்ந்திருக்கக்கூடியவர்களும் இருக்கணும். வழிபாடுகள், இந்த கும்பாபிஷேகம் சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. வேப்ப மரத்தில் தான் அவன் கொண்டு வச்சது. எங்களோட அம்மாவோட அப்பா இந்த இதில் தான், இது அவைன்ற காணி தான், அம்மம்மாவோட பரம்பரை காணி. அதில் இந்த வேப்ப மரத்தில் முதல் ஒரு அந்த அவை அங்கே இருந்த அந்த எங்களோட அம்மப்பாண்ட அப்பா வழிபட்ட அந்த சூலத்தை இதில் தான் முதல் வச்சது. அவையில் அது சின்ன மரமாக இருந்தது. நாங்கள் இருக்க நல்ல ஒரு பெரிய மரமாக வளர்ந்து இருந்தது. இதில் தான் ஆரம்பித்தவர். அதை அப்படியே நாங்கள் அதிலேயே கோயிலை கட்டியிருக்கிறோம். இவ்வளோ புதுமையானவரா? அவ்வளோ புதுமையானவர் அவர். அவ்வளோ புதுமை அவர். எங்களுக்கு இப்போ எங்களோட அம்மாவே இருந்தால் நிறைய ஸ்டோரி சொல்லுவினோம் எங்களுக்கு. நாங்கள் எல்லாம் கேட்டதையும் அறிஞ்சதையும் வச்சு. ஆனால் எங்களுக்கு அந்த இவர் எங்களுக்கு ஒரு குலதெய்வம் தானே, எங்களை குலதெய்வம். அவரை நாங்கள் மறக்க முடியாது, எந்த காலத்துலேயும் மறக்க முடியாது, விடவும் முடியாது.
அவர் எங்களோடைய தான் இருப்பார். 3 நாட்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்றக்கூடிய கிரியைகளுக்கு பிறகு இந்த நாளில் தான் இந்த வைரவ பெருமான் குடமுழுக்கு காணப்போகிறார். அதுக்குரிய பூர்வாங்க ஏற்பாடுகள், அதற்குரிய பூஜை வழிபாடுகள் எல்லாமே தவில்நாதத்தோடு சேர்த்து ஆரம்பமாகிறது. வைரவர் இவர் ஞான வைரவரை பொறுத்தவரையில் எங்களுக்கு இது வந்து எங்களுடைய குலதெய்வம். இவருடைய வரலாறு என்று சொல்ல போனால் எங்களுக்கு இது நாங்கள் மூன்றாவது தலைமுறையோ 4வது தலைமுறையாக இருக்கணும். ஏனென்று சொன்னால் எங்களோட அம்மப்பாட அப்பா வந்து வழிபட்ட இந்த கோயில், அவர் ஒரு சூலத்தை வச்சு அவர் வழிபட்ட கோயில் வந்து அவர் இறந்த பிறகு வந்து எங்களோட தாத்தாண்ட அம்மாவோட அப்பாண்ட கனவில் வந்து அவைகள் அந்த ஒவ்வொரு இடத்துக்கு நாங்கள் போகிறது தானே, அவை மாதிரி பண்ணி வேறு இடத்துக்கு வரையக்குள்ளே அவர்கிட்ட கனவில் வந்து இவர் வந்து என்ன நீங்கள் தனியாக விட்டுட்டு போயிட்டீங்கள்ன்னு சொன்ன காரணத்தினால அவர் வந்து அம்மப்பாட அப்பாவுக்கு பேர் வேலுப்பிள்ளையற்ற மகன் வந்து கந்தையருக்கு வந்து அவர் கனவில் வந்து சொல்லியிருக்கிறார் வைரவர் என்னென்று சொன்னால் என்னை எல்லாரும் தனியாக விட்டுட்டு போயிட்டீங்களண்டு என்னென்று சொன்னால் வேலுப்பிள்ளையர் வந்து காலமாயினா பிறகு அதை விட்டதுனால அவர் வந்து கனவில் சொன்னதால் அப்புறம் அவர் அந்த இடத்துல போய் அவர் வழிபட்ட இடத்துல தன்னுடைய தந்தையார் வழிபட்ட இடத்துல போய் இவரை கொண்டு வந்து இது வந்து எங்களோட அம்மம்மாட காணி மனோன்மணி கந்தையா மனோன்மணி அவாண்ட பரம்பரை காணி, இது பரம்பரை சொத்து. அப்போ இந்த இடத்துல வச்சு அவரை வழிபட்டு கொண்டு வரைக்குள்ள அவியல் வழிபட்டதை பிறகு அம்மாட அப்பா வந்து பாஸ்டவே பண்ண பிறகு கந்தையர் வந்து இறந்தா பிறகு மனோன்மணி வந்து எங்களோட அம்மம்மா அவள் வந்து இந்த கோயிலை வந்து தன் சொந்த கோயிலாக சின்ன கோயிலாக இருந்து ஒரு சின்ன இதில் இருந்து வழிபட்டு கொண்டு வரைக்குள்ள பிறகு அவருடைய பிள்ளைகளால் கந்தையா மனோன்மணின்ற பிள்ளைகளால் தொடர்ந்து இந்த கோயில் வந்து சிறப்பாக பராமரித்து கொண்டு வந்த காலங்கள். நாங்கள் சித்திரக்கஞ்சி என்று சொன்னால் எங்களுக்கு அதில் ஒரு பெரிய ஒரு வரலாறே இருக்குது. பெரிய ஒரு திருவிழாவாக நடைபெறும் அந்த வருது சித்திரக்கஞ்சி. பிறகு நாங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு தெரிந்தானே நாட்டின் இதுகளால் இடப்பெயர்வுகளால் நாங்கள் எல்லோரும் வெளியே போக வேண்டி வந்து இந்த ஊரை விட்டு போனது வந்து எல்லாருமே இப்படியே நாங்கள் படிப்புகள் அதுகள்னு சொல்லி நாங்கள் யாழ்ப்பாணம் அப்படின்னு மூவ் பண்ணி கொண்டு போனாலும் நாங்கள் வைரவரை வைரவரை வந்து தொடர்ந்து அவருக்கான பூஜைகள் நடக்கும். அவருக்கு ஐயரை வச்சு மற்றது இங்கே இருக்கிற ஆட்கள் வந்து தொடர்ந்து இந்த ஏரியாவில் இருக்கிற ஆட்கள் எல்லாரும் வந்து தொடர்ந்து இருந்த வந்து அதை தங்களோட குலதெய்வமாக வழிபட்டு கொண்டு வந்தது. நாங்களும் எங்களோட குலதெய்வமாக என்னென்ன நாளில் சிறப்பான நாள்கள் வருதோ அந்த நாளில் நாங்கள் அவருக்கான இதுகளை செய்து கொண்டு வந்த நாங்கள். பிறகு இடப்பெயர்வுகளால் கொஞ்சம் கவனிக்காம போய்க்குள்ள அவர்கிட்ட இது வந்து கொஞ்சம் கோயில் வந்து கொஞ்சம் உடிஞ்சு அப்படித்தான் எல்லா இடம் அது நடக்கிற விஷயந்தானே. அப்படி இருக்கக்குள்ள இப்போ வந்து கந்தையா மனோன்மணின்ற கடைசி பேரப்பிள்ளை வந்து அதில் நிற்கிறவா வீல் சேரில் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற என்னுடைய கடைசி தங்கச்சி அவள் வந்து இந்த இடப்பெயர்வுகள் எல்லாம் முடிஞ்சு இந்த ஊரில் வந்திருக்கேக்குள்ள அவள் இந்த கோயிலை பார்த்துட்டு இது எங்களோட பரம்பரை கோயில் குலதெய்வம் இப்படி ஒடிஞ்சிருக்கான்னு சொல்லி அவள் நடுகவே எங்களுக்கு சொல்லி கொண்டிருப்பாள் இந்த கோயிலை நாங்கள் திருத்தோணும் எங்களோட குலதெய்வம் அதை நாங்கள் கைவிடக்கூடாதுன்னு சொல்லி அப்புறம் நாங்கள் பேரப்பிள்ளைகளாக சேர்ந்து பூட்டப்பிள்ளைகள் அவருக்கு வேலுப்பிள்ளையருக்கு நாங்கள் பூட்டப்பிள்ளைகள் கந்தையர் மனோன்மணிக்கு பேரப்பிள்ளைகள் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த கோயிலை இப்போ புனருஸ்தானம் செய்து இன்றைக்கு கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கு. இது எங்களோட குலதெய்வம். நாங்கள் உயிரோடு இருக்கும் வரையும் அவரும் எங்களோடையே இருப்பார். கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு சும்மாவா சொல்லி வைத்தார்கள். அந்த காலத்தில் இந்த சமய நிறுவனங்கள் என்பதும் ஒவ்வொரு வழிபாட்டிடங்கள் என்பதும் எங்களை வாழ்விக்கிற இடம். இப்போ வைரவ பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் எல்லாமே இடம்பெறுகிறது. மிச்ச இடத்துல பார்த்தா வந்து கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு பிறகு தான் இப்படியான வழிபாடுகள் இடம்பெறும். ஆனால் இங்கே வந்து பால் காப்பு சாத்தினதுக்கு பிறகு இப்படியான விஷயங்கள் கும்பாபிஷேகத்துக்கு முன்பான அந்த கிரியைகள் பஞ்சாமிரதம் எல்லாம் வச்சு அந்த எல்லா திரவியங்களாலையும் அபிஷேகம் நடக்குது. உபயோகார்கள் இப்போது கும்பாபிஷேகத்துக்கு சிவாச்சாரியரோடு சேர்த்து தயாராகிறார்கள். அன்னைக்கும் ஆரம்பகால இந்த கோயிலோட தொடர்பு இருக்குது. வணக்கம் அண்ணே. வணக்கம். எங்கே இருந்து? நான் ஜெர்மனிலேருந்து வந்திருக்கேன். நான் இந்த இடத்துல பிறந்து வளர்ந்த எல்லாம். எப்படி வைரவர் எப்படிப்பட்டவர்? வைரவர் புதுமையான வைரவர்.
எங்களோட அப்பாட தகப்பன் அவற்ற தகப்பன் காலத்தில் இருந்து இந்த கோயிலை அவியலை கொண்டு வந்து எல்லாம் கட்டி அந்த காலங்களில் நாங்கள் இங்கே இருக்கிற சின்ன பிள்ளைகள் இருக்கிற இந்த கோயிலில் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து கும்பிட்டு போடுறாங்க. எங்களுக்கு விருப்பம் இந்த கோயில், அதனால் நாங்கள் ஒவ்வொரு வருஷம் அங்கேருந்து விதைகள் இந்த கோயிலுக்கு வந்து போவோம். மற்றது நம்மளால் பொதுவாகவே எங்களை புங்குடுதி வாக்கள் பக்தியானாக்கள் எல்லோரும் கோயில் தெரியும் தானே உங்களுக்கு, கோயில்கள் எல்லாத்துக்கும் வந்து போகணும். உங்களோட சின்ன பிள்ளை காலத்தில் இந்த வைர கோயில் சின்ன பிள்ளை காலத்தில் நான் எனக்கு தெரிஞ்ச வயதில் வந்து எங்களோட சித்தப்பா வந்து இதுக்கு விளக்கு வைக்கிறவர். அப்போ நாங்கள் வந்து இதில் பூக்கள் பிடுங்கி கொண்டு வந்து அவருக்கு கூட்டி அதன் உதவிகள் செய்து கொடுக்குறது அவரெல்லாம் பூர்த்திகள் செய்தவர். நாங்கள் இருக்கு புதுமையான ஆளுகள். புதுமையான வைரவர், புதுமையானவரும் அதை விட எங்களை விருப்பமான வைரவர், எங்களோட பரம்பரை வைரவரானே. அதனால் ஈஸ்வரீகம் சர்வபூதானாம் தாமிகோ பக்வதே ஸ்ரீயோ அக்னௌஸ்திதாரித்ரபால ஞானவைரவ ஸ்வாமினே நமோ நமः. புஷ்பமாலா இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து அவர் ஒரு குலதெய்வம் மாதிரி, அவைக்கு ஒரு பாதுகாப்பு மாதிரி. தனியாக போனாலாம் இப்போ நாங்கள் வரலாறெல்லாம் நாங்கள் நிறைய சின்னல்ல இருக்க நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இப்போ இதெல்லாம் வந்து ஆக்கள் முந்தி வந்து இங்கே புங்குடுதீவை பொறுத்தவரையில் இப்போ நீங்கள் பார்க்குற புங்குடுதீவு இல்லை. இது முந்தி வந்து கிட்டத்தட்ட 20,000 பேர் வாழ்ந்த ஊர், சீரோடையும் சிறப்போடையும் எல்லாரையும். மற்றது வேறு வந்து இந்த வைரவருக்கு சொல்ல போனான்னு எந்த குடும்பம் வந்து எங்களோட அம்மாவோட குடும்பமே வந்து இவர் தான் குலதெய்வம். ஆனால் எல்லாருமே சிறப்பாக தான் வாழ்ந்தவர், எல்லாரும் படித்து உத்தியோகமாக அப்படித்தான் வாழ்ந்தோம். அதே மாதிரி பேர பிள்ளைகளும் நல்லா தான் இருக்கணும். அவரை எங்களை கைவிடையில, அதனுடைய நாங்களும் அவரை கைவிட மாட்டோம். அதே மாதிரி இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருமே அவரை தங்களோட குலதெய்வமாக நினைச்சு வழிபட்டு கொண்டு வரினோம். அவையெல்லாம் நிறைய புதுமைகளை அறிஞ்சிருக்கணும். நாங்களும் இல்லை, நானெல்லாம் சின்ன வயசில், இப்போ நாங்கள் இங்கே இருக்கிறது குறைவு. நான் கனடாவிலேருந்து வந்தேன். ஆனால் எல்லாருமே வந்து அவியல் இங்கே இருக்கிறவையே கிடந்தது. ஆனால் நான் சின்ன வயசில் கேள்விப்படுறேன்னு சொன்னால், இப்போ இந்த ஒழுங்கையெல்லாம் வந்து ஒரு ஒரு சின்ன ஒழுங்கியல் தெரிந்தானே. இப்போ ஊரில் அந்த நேரம் சொன்னால் ஆக்கள் தூரத்தானே இங்கே வீடுகள் இருக்கும். அப்படி போனால் இப்போ யாரையும் பயந்து கொண்டு போனால் பின்னால் ஒரு ஆள் வருவார். அந்த தொடர்ந்து இந்த ஏரியா மட்டும், இந்த ஏரியாவுக்குள்ளே வரையக்குள்ளே ஒரு ஆள் எப்போவும் தொடர்ந்து வருவார். வந்துட்டு கொஞ்சம் தூரம் அவரையும் பயந்தண்டு வரையினோம்னு சொன்னால் ஒரு ஆள் பின்னால் வரும். அப்போ திரும்பி பார்த்தா ஒரு ஆள் வருவார். நாய் வருஷத்தில் வந்து கொண்டிருப்பாராம். அவரை கொஞ்சம் தூரம் போய் அங்கால லைட்டு வருதாமன்னு சொன்னோன்னா அவரை திரும்பி பார்த்தா அவரை காண கிடைக்காதான். அது நான் பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். நானே சின்னனாக இருக்கைக்குள்ளே வந்து இப்போ அம்மம்மா எங்களோட மாமா தான் பூசை செய்வார். அந்த அவையர் இருக்கைக்குள்ளே வந்து அவையல் கூட ஆச்சாரத்தோடு இருக்கிறார்கள். எங்களோட சைவத்தை கொஞ்சம் கூடுதலாக பின்பற்றினவன். அப்போ அவர் பூசை செய்வார். அப்போ நானெல்லாம் 10 வயதுக்குள்ளே இருக்கைக்குள்ளே அவையல் எங்களுக்கு இந்த வைரவருக்கு பூசை செய்கிறேன்டா எங்களுக்கு அப்படி ஒரு ஆசை. ரெண்டு அவையல் இல்லையென்று சொன்னால் நாங்கள் தான் பூசை செய்யணும். அது சின்ன பிள்ளையில் இருக்க பூசை செய்ய முடியும். அப்போ நாங்கள் வெள்ளிக்கிழமையண்டா செவ்வாய்க்கிழமையண்டா வந்து அவரை கழுவி துடைச்சி பழமெல்லாம் கொண்டு வந்து வேண்டி வைக்கிறேன். அப்போ நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது, இவ எப்படா வெளியே போவினோம் மாமாவே நாங்கள் வந்து பூசை செய்கிறதுக்கண்டு அப்படி வழிபட்டது. எங்களுக்கு அந்த பக்தியும் பயமும் அந்த அன்பும் இவரை விட்டு எப்பவுமே மறையாது. அஸ்யாமேவ பிரதிதிட்டதி அஸ்யாஹ தேவதேவஸ்ய மகாதேவஸ்ய ஞானவைரவேஸ்வர ஸ்வாமின்யா மகாகும்பாபிஷேக பூர்ணாரம்பம். செந்தில் முருகன் நாமதேயானாம் கவிதானாம் இந்தியானாம் தசியாரி தககுடும்பான ஸ்ரீவன் நாமதேயான குடும்பான கலியரசி நாமதேயான குடும்பான வெள்ளரசி நாமதேயான குடும்பான நந்தன் நாமதேயான குடும்பான
மயூரன் நாமதேயான குடும்பான பரணி நாமதேயான குடும்பான பிரேமா நாமதேயான குடும்பான அஸ்வினா நட்சத்திர சாதுகலா நாமின்யான சசியாதி பெருங்காடு புண்ணிய பக்த மகாஜனான சைமஸ்தைரிய வீரிய விஜய ஆயுள்ளாரோக்கிய ஐஸ்வர்யானாம் அபிவிருத்தியர்த்தம் ஸ்ரீ சேத்ரபால ஞான வைரவேஸ்வர சுவாமின் அனுக்கிரக பரிபூர்ண கிருபா கடாட்ச விசேஷாதி பூஜானுக்கிரக கமலேன ஹாதி அத்திய கரிஷ்யே. கும்பத்துக்கு உருவேற்றி அதன் மூலமாக அதை விம்பத்துக்கு கொண்டு போகிறதான் இந்த கும்பாபிஷேகத்தினுடைய தத்துவம் என்று சொல்லப்படுகிறது. உருவேற்றப்பட்டிருக்கக்கூடிய கும்பம் இந்த இடத்துல இருந்து பெயர்க்கப்பட்டு நீரோடு சேர்த்து அபிஷேகம் நடைபெறுவதற்காக கொண்டு சொல்லப்படுது. இதில் பல்வேறுபட்ட விஷயங்கள், இதை கொண்டு போகிற சிவாச்சாரியாருக்கான அந்த கௌரவம் எல்லாமே இடம்பெற்று தவில் நாதஸ்வரங்கள் கானமழை பொழிய இந்த கும்பாபிஷேகம் குடமுழுக்கு காண்கிறது. மூல ஆலயம் அதுக்கு முதல் கோபுரத்துக்குரிய குடமுழுக்கு இடம்பெற்றதுக்கு பிறகுதான் அந்த மூலாலயத்தில் கும்பாபிஷேகம் நடக்கப் போகுது.
கும்பாபிஷேக புண்ணியதின விசேஷாதி மகாகும்ப வீதி பிரதட்சண சமயே மூலாலய பிரவேசன கால லோகக்ஷேமார்த்த வேதோத்திர மந்திர புஷ்ப சொந்தங்கள் எல்லாரும் வார நேரமெல்லாம் இந்த கோயிலை வந்து கும்பிட்டு போவினோம். மற்ற சொந்தங்கள் கூடுறதுக்கு இது ஒரு இடம். இது ஒரு இடம். எங்களோட சொந்தங்கள் வந்து அந்த சித்திரை கஞ்சின்னு சொன்னால் நாங்கள் அவ்வளவு சொந்தங்களும் இந்த இடத்துல நிற்போம். அது பெரிய ஒரு இப்படி ஒரு சாப்பாடு இதெல்லாம் செய்து இந்த கோயிலை வந்து நாங்கள் திருத்தி இப்போ புதுசாக கும்பாசம் செய்கிறதுக்கான காரணம் வந்து எங்களுக்கு பிறகு எங்களோட பிள்ளைகள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து இப்போ எல்லாருமே பொதுவாக வெளிநாட்டில் உள்ள ஆக்கள் எங்களை மாதிரியான வயதில் உள்ள ஆக்கள் வந்து இந்த ஊரில் வந்து கோயிலை கும்பிட்டு ஸ்ரீலங்காவுக்கு வரணும், இலங்கைக்கு வரணும்னு சொல்லி ஆசைப்படுவினோம். ஆனால் எங்களோட பிள்ளைகள் வந்து இந்த இதுகளை வந்து செய்ய மாட்டினோம். அப்போ நாங்கள் இருக்கிற காலத்தில் இதை ஒரு வடிவாக செய்து விட்டால் இந்த பக்கத்தில் இருக்கிற சனங்கள் வந்து இந்த கோயிலை கும்பிட்டு அந்த கோயிலை அழியாமல் பார்த்துக்கொள்ளணுமென்றக்காக தான் நாங்கள் இதை வந்து கட்டி இன்ஜினியர்களில் உள்ள ஆக்களை அதை கும்பிட்டு பார்க்கட்டுமெண்டு அவையிலே இந்த ஊருக்குள்ள உள்ள ஆக்களுக்கு அது ஒரு பிரியோசனமாக போகும். கோயிலும் பள்ளிக்கூடமும் இல்லாத இடம் இருக்கக்கூடாது. என்ன அப்போ தான் அவைகள் கொஞ்சம் கோயிலை கும்பிட்டு நல்ல இதாக இருக்கட்டுக்கும். அதனால் வந்து அதை செய்து விட்டுட்டு போகிறோம். இடம்பெயர்ந்து போனதோடு இருந்த காலத்தில் இருந்து அதன் பிறகு வந்ததின் பின்பு இங்கே இந்த ஒரு புதுமையான இந்த ஒரு அதிசயம், இந்த புதுமையான ஒரு வைரவர் என்று தான் எல்லாரும் எவரை கேட்டாலும் சொல்லுவினம். இது ஒரு நம்முடைய ஒரு ஆசிரியர், ஏரம்பு ஆசிரியர் என்ற குலத்தோன்றல்ல அவேண்ட இதெல்லாம் வந்த ஒரு இதன்று தான் சொல்லுவினம். ஆனால் சில இதுகளில் இந்த சித்திராபரவமி அதுகளில் எல்லாம் விசேஷமாக சித்திரக்கதை எல்லாம் படித்து சித்திரக்கஞ்சி எல்லாம் ஊற்றி தண்டிவினம், அன்னதானங்கள் எல்லாம் வழங்குவினம் கொள்ளுவினம். அடிக்கடி நாங்களும் அதன் பிறகு தான் இங்கே வந்து போனது. என்ன நாங்கள் கிருஷ்ணன்லேருந்து யாழ்ப்பாணத்தோடு இருந்து இப்போ திருமணம் முடித்ததன் பின்பு தான் இந்த வட்டாரத்தை நேசிச்சண்டி இந்த வட்டாரத்தோடு இருந்துருக்கிறோம். எப்படிப்பட்ட வைரவர் கொஞ்சம் வித்தியாசமான வைரவர் தான். இப்போ யாராவது ஒரு இது நேர்த்தி ஒரு விரும்பி இதென்று கேட்டால் அதை நிறைவேற்றி முடிக்கிறது தான் இவற்றை கொள்கை என்று சொல்லி எல்லோரும் கூடினும் அதே அளவில் நானும் அறிந்த அளவில் பார்த்துருக்கிறேன் அதை பற்றி, இந்த இதுகளை பற்றி. கும்ப அபிஷேகம் முடிந்ததுக்கு பிறகு அந்த கும்பம் வச்சிடக்கூடிய இடத்துல நிறைய சுற்றி வர கும்பங்கள் இருக்கும். அந்த கும்பங்கள் கொண்டு வந்து இப்படி கோவிலுடைய
பிரகாரத்தை சுற்றி ஊற்றப்படும். கனபேர் நாங்கள் கும்பாபிஷேக அவசரத்தில் வந்து பார்க்க மாட்டோம். அதே மாதிரி தான் இந்த உபயகாரர்கள் அந்த நாளுக்குரியவர்களுக்கு வந்து அபிஷேகம் செய்கிற இந்த நடைமுறை வந்து இருக்குது. கனபேர் நாங்கள் கோயிலில் போய் இறக்க பிறகு அதை இதை பார்த்துட்டு கும்பாபிஷேகம் பார்த்துட்டு நாங்கள் சனங்கூடுமென்னு சொல்லி ஓடி வந்துடும். இதனால் இந்த காட்சிகளை தவறவிடலாம். ஆனால் இப்படியான இடங்களில் வந்து அமர இருந்து பார்க்கிற அந்த பாக்கியம் என்பதும் அவர்களுக்குரிய ஆசை என்பதும், ஒரு கோயில் கட்டுறது சாதாரண விஷயம் இல்லை, எல்லாராலையும் கட்டிவிட முடியாது. தெய்வத்தினுடைய திருவருளும் அதே மாதிரி தன் குரு அருளும் பொருளாதார பலமும் எல்லாம் கிடைத்தால்தான் இப்படியான தர்ம கைங்கரியங்களை ஆற்றுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். இந்த ஆலயத்தை வந்திருக்கின்ற சதீஷ்குமார் அவர்களுக்கு ஆலய சார்பில் இப்பொழுது பொன்னாடை போட்டி கௌரவிக்கின்றனர். ஆலய சார்பிலே இப்பொழுது அவர்களுக்கு பரமாலை அணிவித்து வஸ்திரம் வழங்கி கௌரவிக்கின்றனர். அவர்களுக்கு ஆலய தர்மகர்த்தாக்கள் வஸ்திர உபச்சாரம் செய்து கௌரவிக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து இந்த ஆலயத்தை அமைத்து தந்த பாபா குழுவினருடைய சிறப்பும் இங்கே அமைய பெற்றிருக்கின்றது. அவர்களுக்கு ஆலய சார்பிலே ஆலய தர்மகர்த்தாக்கள் இப்பொழுது மாலை அணிவித்து வஸ்திரோபகாரம் வழங்குகின்றார்கள். கோயிலை இவ்வளவு சிறப்பாக செய்தவர்களுக்கான கௌரவம் பார்த்துருப்பீங்க. இந்த கும்பாபிஷேகத்தை இத்தனை நாளும் மிக சிறப்பாக செய்து முடித்திடக்கூடிய பிரதான சிவாச்சாரியர், அவரோடு இணைந்து பணியாற்றக்கூடிய ஏனைய அந்தணர்களும் வந்து இந்த கோவிலுடைய உபயகாரர்கள் அல்லது அந்த தர்மகர்த்தாக்களால் கௌரவிக்கப்படுகிற அந்த விஷயம் நன்றி மறவாமை என்றுதான் இந்த தமிழினத்துக்கு தனித்துவமான ஒரு குணமாக இருக்கிறது. அவர்களுக்குரிய விசேட வழிபாடு எல்லாமே நடக்குது. स्वामी अनुग्रह प्रसाद नहीं कर